வாழ்க்கையில எல்லா கிரகநிலையும் நல்லா இருக்கு அப்படின்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இந்த மாசத்துல நல்லா இருக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. தொழில்ல உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய இடத்துல இருந்து பணம் வரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியா இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு, கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம், சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல் கன்னி ராசியில் புதன் உச்சமாகக்கூடிய கிரகம். அதே போல துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு, கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு உச்சமாயிருக்காரு, புதன் உச்சமாயிருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள் தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான். ஏன்னா உங்க ராசியாதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வாழ்க்கையில எல்லா கிரகநிலையும் நல்லா இருக்கு அப்படின்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இந்த மாசத்துல நல்லா இருக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லை வச்சுக்கோங்களேன், வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். ஏதாவது ஒரு வேலையில பிளேஸ் ஆயிடுவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல வேலை மாறணும்னு நினைக்கக்கூடிய கன்னி ராசினும் இந்த மாசத்தை பர்ஃபெக்டா பயன்படுத்திங்க. நீங்க இந்த மாசம் ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா, நீங்க பெயர் எடுக்கிற மாதிரி, புகழ் எடுக்கிற மாதிரி, உடனே உங்களுடைய தேவை அந்த கம்பெனிக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். சூப்பரா பிளேஸ் ஆயிடுவீங்க. சில பேர்லாம் வந்து என்னன்னா, வேலை வாங்கிட்டு கூட இங்க சில இடத்துல ரிலீவ் பண்ணாம இருப்பாங்க பழைய கம்பெனில. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சரி நீங்க போங்க அப்படின்னு ரிலீவ் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். இந்த மாசம் விடவே விடாதீங்க. யாரெல்லாம் கன்னி ராசியில தொழில் பண்றீங்களோ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாசம் ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் விற்கணும், 120 ரூபாய்க்கு விற்க, 150 ரூபாய்க்கு விற்க, தப்பே கிடையாது. விற்குதா இல்லையான்னு பாருங்க, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சார் இந்த மாசம் நான் ட்ரை பண்ணேன், நடந்துச்சு சார், எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம ஏன் இதை பண்ணாம விட்டுட்டோம்னு யோசிப்பீங்க. நீங்க காம்படிஷன்லாம் மறந்துருங்க, காம்படிஷன் இருக்கட்டும், அது பாட்டு ஓரமா இருக்கட்டும், தப்பு இல்லை. இல்லை சார் பொருள் வாங்க மாட்டாங்க சார், அதெல்லாம் பயப்படாதீங்க. புது கஸ்டமரை அந்த ரேட்டுக்கு பண்ணுங்க. இல்லை பழைய கஸ்டமரை இல்லை ரேட் ஏறிச்சுன்னு சொல்லி பண்ணுங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. தொழில்ல உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய இடத்துல இருந்து பணம் வரும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கும். இல்லை வேற யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வரும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் லாபத்தை சந்திக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கு. வரவே வராது சார், எனக்கு ஒரு இடத்துல பணம் வருமா சார், கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க, வந்தே தீரும். அதே போல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கலாம், வீடு இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு விற்கணும்னு வச்சுக்கோங்க, இடம் விற்கணும்னு வச்சுக்கோங்க. இத்தனை மாதம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதம் என்ன பண்ணுங்க, இல்லைங்க ரேட் ஏறி போச்சு 6 லட்சம்னு சொல்லுங்கள். இந்த மாதம் யாராவது ஒருத்தர் வந்து அந்த நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்கியே நடந்தே தீரும். அதனால் இந்த மாதம் இடம் விற்கிறீங்க, வீடு விற்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதே போல் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போய் வாங்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு இடம் வீடு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக மாறிடும். என்னைக்கு போய் வீடு வாங்குறீங்களோ, அந்த வீட்டுக்குள்ளே என்னைக்கு போகிறீங்களோ, இல்லை ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடம் லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்க்கையில் சுபீட்சத்தை கொடுத்துரும் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை பண்ணுங்க. அதே போல கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க என்ன பண்ணணும்னா, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னி ராசியில பிறந்தவங்க
உடைய அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, என் பையனுக்கு நல்ல வரனா பார்க்கணும், என் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நல்ல வரன்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வாழ்க்கையில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல வரனா கெட்ட வரனா தெரியும். இல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்கணும் நீங்க. அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து ஓகே சொன்ன ஜாதகத்தை கூட நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாம ஏதாவது ஒரு ஜாதகம் ஓகே பண்ணி அதை ஏற்கனவே பேசிட்டீங்கன்னா அதெல்லாம் ஓகே பண்ணி உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வம்பு வழக்குகள்ல ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஒரு இடம் பிரச்சனை இருக்கு, அது தீர்ந்து அந்த இடம் உங்களுக்கு சாதகமா வரும். ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அது 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 முடிஞ்சதுன்னா எனக்கு பணம் வரும் சார்னா அது பணம் வரும். ஒரு டைவர்ஸ் பிரச்சனை இருக்கு, அந்த டைவர்ஸ் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு சாதகமா வரும். அதே மாதிரி 2வது குழந்தைக்கு முயற்சி பண்றேன் சார், நிறைய நேரம் அபார்ஷன் ஆயிடுச்சு, முயற்சி பண்ணி 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷமா நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய 2வது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு. மறு திருமண ஏற்பாடுகள்ல வெற்றியை கொடுக்கும். அதான் ரொம்ப விசேஷம். யாருக்காவது கல்யாணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார், முதல் வாழ்க்கையை பத்தி யோசிச்சாவே பயங்கரமான மண்டவலி வருது, எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் கன்னிராசி என்பவர்கள். ஏன்னா கன்னிராசிக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்ப 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதே போல கன்னிராசி என்பதில் யாருக்கு குழந்தை இல்லையோ இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, மருத்துவம் எடுங்க, ட்வின்ஸ் பிறகுதா இல்லையான்னு பாருங்க, கண்டிப்பா பிறக்கும். அதற்கான அமைப்பு இந்த கன்னிராசி என்பதுக்கு அதிகமா இருக்கு. அதே போல கன்னிராசி என்பதுக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்னிராசி நம்மளுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, உங்க உடம்பையும் கேர் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்குங்க. இந்த பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. அது இந்த மாதம் சில பிரச்சனையை கொடுத்துரும். தேவையில்லாத டாக்டருக்கு போய் ஒரு 10 நாள் 5 நாள் இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்கவர் ஆயிருவீங்க, ஆனால் அந்த 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 ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பிடும். அதனால் அதை பார்த்துங்க. அதே போல் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, தேவையில்லாத செலவுகள் நிறைய வரும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபா செலவு ஆகும்னு போனீங்கன்னா 2000 ஆயிடும். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். அதனால நீங்க செலவு பண்ணாம உங்க கூட உங்க மனைவியோ உங்க கணவரோ செலவு பண்ண சொல்லிட்டு அமைதியா இருங்க. அதே போல எந்த செலவு பண்ணக்கூடிய முடிவுகளும் நீங்க எடுக்காதீங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் உடனே ட்ரெஸ் எடுக்கணும் செய்யணும்னு நீங்க யோசிக்காம உங்க 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 வீட்டில் யாராவது ஒருத்தவங்களை வாங்கிட்டு வர சொல்லுங்க. அந்த செலவுகளை குறைச்சிட்டீங்கன்னா நல்லது. நல்லா தூங்குங்க. நல்லா தூங்காதனால பிரச்சனைகள் வரும். நான் திருப்பி சொல்றேன், கன்னிராசி என்பது நல்லா தூங்காதனால பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்கறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்த்.